நம்ம மட்டன் மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கான நம்ம வீடியோ போடலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டோம். அதனால் இப்போ நம்ம பாதியிலேருந்தே சொல்லலாம். இப்போ வாங்க, நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மட்டன் பாதாம் மசாலா, இதான் மட்டன் மந்தி பிரியாணிக்கு தேவையான முக்கியமான மசாலா. இதை வந்து நான் பின்கோடில் பின் பண்ணி வைக்கிறேன். அதுக்கடுத்து சில்லி பவுடர், 1 kg பாஸ்மதி ரைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், கேர்டு, ஆயில், அதுக்கடுத்து வெங்காயம், ஆனியன், பட்டை, லங்கு, கிரவங்கம், ஜாவத்திரி. அதுக்கடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போட வரைக்கும் வறுக்கணும். அது இருக்கும் வறுக்கணும். இப்போ வந்து நம்ம தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம மட்டன் மந்தி பிரியாணி தேவையான முக்கியமான ஸ்பைசி மசாலா இதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் தான் போட போகிறோம். ஃப்ரெஷ்ஷான மட்டன் தான் வாங்கிக்கோங்க. எப்போவுமே மந்தி பிரியாணிக்கு முக்கியமானது வந்து ரொம்ப பீசஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பார்த்துக்கோங்க. இப்போ கிளறலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம அந்த மட்டனை போட்டோடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வார்ம் ஆக விடுங்க. அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோம். அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ ஊற்றுறாங்க பாருங்கள். இது 1/2 லிட்டர் சொம்பு. இதில் 3 வாட்டி ஊற்றணும். அதாவது 1 kg கணக்குனா 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அதான் இதோட கணக்கு. இப்போ அந்த கறி தண்ணிலாம் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த கறியை நம்ம 45 மினிட்ஸ் வேக வைக்கணும். அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸ் அதை தொடாமல் வேக வைங்க. இப்போ நம்ம அந்த பாஸ்மதி ரைஸை ஒரு குண்டானில் கொட்டியிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். அதை ஊற வச்சு அது 45 மினிட்ஸ் கறி வெந்துட்ட பிறகு நீங்கள் இதை வடிகட்டி அதில் போட்டுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்டு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம ட்ரை லெமன் போடணும்னா அதை நீங்கள் கட் பண்ணி போடக்கூடாது. இதோ இங்கே இருக்கிற மாதிரி லெமன் அப்போ ட்ரை பண்ணிவிட்டு அந்த லெமன் அப்படியே போடணும். நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க மட்டன்லாம் தனியாக எடுக்கணும். எப்படி இருப்பாங்க பாருங்க, இருக்கிற எல்லா மட்டனையும் தனியாக எடுத்துடணும். ஆனால் இந்த மட்டன் மந்தி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. இது என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போ இந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சிடுறோம். அதுக்கடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இது என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம போடுற மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போடுற மசாலாலாம் இதில் ஃப்ரை பண்ணி பொரிக்க போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ணி பொரிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி பொரிக்க போகிறோம். பாருங்கள், தனி மிளகாய் தூள், பெப்பர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
அதுக்கடுத்து நம்ம முன்னாடி போட்ட மட்டன் மந்தி பிரியாணியோட ஸ்பைசஸ் மசாலா, தயிர், அதுக்கடுத்து லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், சரி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா மசாலாவும் போய் சிக்கனில் இதுவாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மந்தி பிரியாணிலேருந்து எடுத்த மட்டனை எடுத்து நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை நம்ம, ஏன்னா ஏற்கனவே அந்த மந்தியில் அது ஊறிட்டுருக்கோம். அதனால் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இங்கே இருக்குது பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்ச ஸ்பைசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பேனில் ஊற்றி வச்ச ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டாஸ் பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து ஹைலியே வைங்க, லோ பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டாச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் இதுவாக இருக்குது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதாமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. பாதாமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்த திராட்சை முந்திரிலாம் இங்கே இருக்குது. இப்போ அதே எண்ணெயில், அதை டோஸ்ட் பண்ண எண்ணெயிலேயே நம்ம இப்போ இந்த மட்டனை பொரித்து எடுக்கணும். பாருங்கள், மட்டனை மேலும் பழமாக எடுத்துடாதீங்க, ஸ்லைஸாக எடுங்க. இப்போ எல்லாரும் பாருங்க, இப்போ எல்லாத்தையும் பொரிக்க போட்டாச்சு. அது ஒரு பக்கம் பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மந்திலேருந்து எடுத்த மட்டன் இங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த மந்தியை நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? ஐயோ ஐயோ, காலில் நான் அடிக்கிட்டேன். ஐயா, ஐயோ, ஆளை விட்ற சாமி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அரிசியை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த அரிசி தண்ணி விட்டு இறங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலை உங்களோட சாய்ஸ் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மட்டன்லாம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க,
பின்னாடி நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா நம்ம அதை திருப்பி போட்டுட்டு இருக்கோம். நல்லா வேக வைங்க அந்த மசாலாலேயே. ஒரு சைடு இதுவும் வெந்துட்டுருக்கணும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே டிஷ்ஷஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் 2மே ஒரே டிஷ்ஷஸ் தான் பாருங்கள். அந்த லெமன் இப்படி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கட் பண்ணி போடக்கூடாது. நீங்கள் வந்து முதலே டோஸ்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு வாங்க. டோஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பேனில் எண்ணெய்லாம் விடாமல் வெறும் லெமனை மட்டும் போட்டு டோஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து மந்தி பிரியாணியில் போடும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ அரிசி நம்ம கொட்டிக்கலாம் பாருங்கள். இது நம்ம முதல்ல வச்ச அளவு தண்ணி தான் 1.5 லிட்டர். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த லெமனும் கடைசி வரைக்கும் விடாதீங்க. அதை அந்த ரைஸ் போடுற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். அந்த இடத்துல சிக்கன் இருக்குது. மட்டன் சிக்கன் மட்டன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அது மேலே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டு கொட்டாங்குச்சை வந்து நம்ம கொஞ்சம் பற்ற வச்சுட்டு அதில் வந்து நெய் போட்டு அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து கொட்டாங்குச்சை பற்ற வச்சு அது உள்ளே வச்சாச்சு. இப்போ நெய்யை வந்து அது உள்ளே போட்டுடணும். போட்டுட்டோம். இப்போ வந்து அந்த நெய்யோட புகை வந்து இப்போ அதை ஊதி விட்டுட்டு இப்போ நம்ம அதை போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து